சாட்டர்டே ஈவினிங் ஸ்கூல் படிக்கிற டைமில் ஈவினிங் ஆச்சுன்னா போதும், தள்ளு வண்டியில் பானிபூரி விற்றுட்டு வருவாங்க. அந்த பெல் சத்தம் கேட்டாலே ஒரு பிளேட்டும் ஒரு டம்ளரும் எடுத்துகிட்டு போய் 10 ரூபாய்க்கு 10 பூரின்னு வாங்கிட்டு வருவோம். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு லபக் லபக்குன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பட் அந்த மாதிரி இப்போ யாரும் வரது கிடையாது. வெளியே போனால் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக போட்டுட்டு பானி வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கூடவே புளி தண்ணி சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணதும் சாட் மசாலா, மிளகாய் தூள், சீரகத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டா பானி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. தென் ஸ்டஃபிங்க்கு ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு, பட்டாணி கூட வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் மசாலா பவுடர்ஸ், உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பானியும் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணால் ஸ்டஃபிங் ரெடி. லாஸ்ட்லி பூரி செய்கிறதுக்கு தான் ஒரு போராட்டமே. ஒரு சிலது நல்லா வந்தாலும் ஒரு சிலது தட்டை மாதிரி தான் வந்தது. ஸ்டில் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் பானிபூரி பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஹைஃபை கொடுங்க.